ஹாய் மக்களே, வெல்கம் டு வாழ்த்துக்கள் vlogs. இப்போ ஒன்றும் இல்லை, பழனி கிளம்பிட்டோம் ஜெயாவை பார்க்குறதுக்குள்ள முருகரை பார்க்குறதுக்கு. இப்போ என்னென்னா ஜீனத்து வரலன்னு சொல்லிட்டு கவினண்ணா ஜெயாவுக்கு ஃபோன் பண்ணி ப்ராங்க் பண்ண போகிறாரு. அதுக்கு ஜெயாவோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்குறோம். சீனத்து மட்டும் இல்லை, கோகுலே வரல, திடீர்னு ஆஃபீஸ் வேலை, அவன் வர முடியும்னு டவுட்டாக. நான் லீவுன்னு காலையில் சொல்லிட்டு நம்ப மாட்டான். என்ன சொல்லலாம்னா நான் போய் என்ன சொன்னேன்னா அவன் 2 பேரும் ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ ஜீனத்தை கூப்பிட்டுண்டா அவன் லோடு அடக்கிட்டு இருக்கான், லோடு அடக்கிட்டு வரன்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்னன்னா லோடு அடக்கிறக்கு ஆள் இல்லை, அவன் மட்டும் தான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டான்னு சொல்லி நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா தான் அவன் யாரையும் திட்ட மாட்டான், காமனாக பேசுவான். ஓகே, ஜீனத்தை நம்ம வாய்ந்தா அப்படின்ட்டுருவாங்க. உடனே கட் பண்ணிட்டு எனக்கு தான் கூப்பிடுவா. நான் இந்த நம்பர் கூப்பிட சொன்னான். இந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் வருதுன்னு பாருங்க. 88க்கா? ஃபுல் சவுண்ட் வைங்க ஜீனுக்கு. ஹலோ, சொல்லுங்க. எங்க தம்பி? அண்ணா இங்க ரூமுக்கு போயிட்டு இருக்கேண்ணா. பள்ளி போயிட்டீங்களா? பள்ளி போயிட்டீங்களா? வந்தாச்சுண்ணா. சரி, ரைட்டு. நீங்க கிளம்பிட்டீங்களா? அடையா தம்பி, இந்த ஜீனத்து பையன் இருக்கான்ல, இந்த எனக்கு சரக்கு வருது, இந்த சரக்கு வருது, மெட்டீரியல் வருது, நான் இறக்கிட்டு வர்றேன் அப்படின்னா இஷ்டம்னா வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க போங்கங்கிறான். அவன் பைத்தியக்காரனுக்கு இப்பதான் எல்லாம் வருது. சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் தம்பி. நானே சொல்றேன், இப்ப இவனை லேட் பண்ற பிரச்சனை இல்லைண்ணா. நாளைக்கு சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னா பண்றது? நம்ம அப்புறம் இருந்து வெயிட் பண்ணி நாளைக்கு தான் கும்பிடணும். 5 மணிக்கு மேல ஏறினா சாமி பார்க்க முடியாதுண்ணா. அப்படி ஒண்ணு இருக்குதா? 8 மணிக்கு லாக் பண்ணிடுவாங்க மேல. ஆமா, நடை அடிச்சிருவாங்கல்ல. நீ போன் பண்ணி பாக்குறியா இல்ல நான் கான்ஃபரன்ஸ் போட்டா? கட்டான தற்போது பிஸியாக உள்ளது, தயவு செய்து பின்னர் முயற்சி. கான்ஃபரன்ஸ் போட்ட மாதிரி. ஓகே ஜீனா. ஹலோ சொல்றா. எங்கடா? அட இருடா, மெட்டீரியல் வந்துட்டு இறக்கிட்டு போ. ஏண்டா நான் 12 மணிக்கே கிளம்ப சொன்னா 1 மணிக்கு கிளம்புறேன். மணி 3 போகுதுடா. மரியாதையா இருந்துக்க. நான் எல்லாம் 12 மணிக்கு போலான்னு சொன்னது கோகுல் என்ன சொன்னான்னு தெரியுமா? போலாம் எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லுங்கடா. டேய் நான் பஸ் ஏறிக்கிறேன், நீங்க பாருங்க உங்க வேலையை. சரி, பஸ் ஏறி வந்து அவனை கேட்டா அவன் உன்னே சொல்றான், உன்னை கேட்டா நீ இப்ப கோகுலைங்கிறேன். கோகுல் ஒன்னேதான் சொன்னா எத்தனை மணிக்கு கிளம்பலாம் கேட்டேன். நான் 12 மணிக்கு போக சொல்றான்டா அப்படின்னு. அவனுக்கு என்ன போய் உட்காந்துக்குவா, நாம போல 1:30 கேட்டா அப்படின்னா. ஏய் ஹலோ, ஹலோ சொல்றா. ஹலோ சொல்றா. என்னடா ஆகிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? டேய் அவன் என்ன சொன்னான் உங்ககிட்ட? என்ன சொன்னா? நீ அவன்கிட்ட என்ன சொன்ன அதை சொல்ல. அவன் என்கிட்ட சொல்றேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி ஒரு கால்ல? டேய் அவன் மெட்டீரியல் இறக்கணும்னு சொல்லிட்டான்டா, குணா அவன் தான் இருக்கானாமா, ஆள் இல்லைன்னு சொன்னா. இப்ப அதுக்கு நான் கூட போய் உட்காந்துருக்கேன் தெரியுமா? ரெக்கார்டா? ரெக்கார்டு இல்லடா, மெட்டீரியல்டா. சாமி முருகா, மெட்டீரியல். ஹலோ ஐயா, மெட்டீரியல் இறக்கறதுக்கு போயிட்டு இருக்கிறோம். சரி, மெட்டீரியல் இறக்கிட்டு தான் வரணும். நீ 12 மணி நீ அம்மா கோகுலே சொல்லுடா. ஒன்னாதான்டா குறையல. அடிவாரம் வந்துட்டு கோகுலே. சரியா? டேய் இல்லடா, அவன் இறக்கிட்டு இருக்கான்டா. இறக்கிட்டு கிளம்புறேன்னா என்ன தெரியுமா சொல்றான்? இப்போ நானும் ஒண்ணு சொல்றேன் பாரு, கேட்கா. இறக்கி பார்த்து பத்திரமா பொறுமையா வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்க இப்ப ரூமுக்கு போறோம். தாராபுரத்துக்கிட்ட வந்து கால் பண்ணு. சரியா? நம்ம மேல போய் சாமி பார்க்க முடியுதுன்னா வெயிட் பண்ணி மறுபடியும் காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு கொடுத்துட்டு மேல போய் சாமி கும்பிட்டு நாளைக்கு தான் கிளம்புவோம். நாளைக்கே சம்பள நாள் இவனுக்கு. அதுக்கெல்லாம் தயாராகிட்டு வாங்க. இல்லைன்னா ஒரு போனம் பண்ணி எனக்கு ஒரு 1/4 மணி நேரத்துல முடிவு பண்ணி சொல்லுங்க. நான் உங்ககிட்ட தொங்கிட்டு வரேன். தெய்வம் இறக்கறக்கே 2 மணி நேரம் ஆக மாட்டிருக்குடா. ஒரு 2 வண்டி வந்திருக்கு நம்பி. அப்படியா? ஆமா, இவன் எண்ணெய் போட்டுட்டு இருக்கான் சொன்னமா. ஜெயா, ஜெயா, நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். லைனில் காத்திருக்கவும். யாரு கூப்பிடுறான்? आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उन्होंने आपके कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहिए. வீடியோ கால் வர்றான்னு நினைக்கிறேன். நான் வீடியோக்குள்ள வந்து ஹோல்ட் கட் பண்ணிடுவேன். 2 ஃபோன் எல்லா ஃபோனும் இதா இருக்குது. ஏன் வீடியோ கால் வரான் தம்பி? புரியுதா இல்லையா? இங்க வாரு ஆளு.
ஹலோ தம்பி ஹலோ சொல்லுங்க. ஏன் கட் பண்ணிட்ட அவனை முடிவை கூப்பிட்டுனா தம்பி? எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். நீ ஒன்று பண்ணிட்டா? நான் ஜீனத்தை விட்டு போட்டு கோவிலுக்கு கூட்டிகிட்டு வரட்டா? நீங்களும் கோலமா? நீ இதை முடிவு பண்ணிட்டு சொல்லு பார்க்கலாம். அதை நீங்க வந்துருங்க. அவன் கோச்சிங் பண்ணிட்டானா? அவன் கோச்சுக்கிறான். ஜீனான் தான். ஜீனத்தா அவன் தான் 12 மணிக்கு ரெடியானா? நம்ம நீங்க தான் வேண்டாம் 1 மணிக்கு போனான்னு சொன்னீங்களா? நான் வேணான்னு சொன்னா தம்பி? அப்படின்னா அவன் தான் சொன்னான். பாரு, நான் என் பொண்டாட்டிட்டு வேணா போன கொடுக்குறேன், நீ வேணா கேளு. நானு 12 மணிலேருந்து உட்காந்து இருக்கிறேன் கவா கவான்னு. சோறே திங்கல, ரன்னிங்ல சோறு தின்னுக்கலான்னு சொன்னாங்க. ஜீனத் தலைவரே சொல்லுங்க. தலைவரே நான் காலையிலங்க நேற்று 12 மணிக்கு சாப்பிட்டேன் தலைவரே. சரி சரிங்களா, 1.5 மணி நேரம் தூங்குனேன். சரி 2 காட்சியில எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்ச. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் போயிட்டு இருக்கிறேன். பழனி வந்துட்டேன். அப்புறம் காலையில 7 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு சொன்ன? ஆமா, அந்த 7 கிலோமீட்டர் தான் வந்தீங்க. உருண்டுகிட்டே போறியா 7 கிலோமீட்டர்? இன்னமா 7 கிலோமீட்டர் வரல? ஆனா காலுதான் நரம்பு சுளிச்சிருச்சு. நரம்பு சுளுக்கி போச்சா? ஆமா, என்னால நடக்க முடியாம ஒவ்வொரு அடியா வச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். அப்படியா? இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும்? பாத யாத்திரை போகலன்னா நானு அடிப்பிரதர்சனம் போயிட்டு இருக்கிறேன். அடிப்பிரதர்சனமா? ஆமா, 2 சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த தரக்க முருகன் உனக்கு ரொம்ப கருணை காட்டுறாரு போல. ஆமா. அப்ப நின்ன போகலையா? இல்ல, நான் வந்துட்டோம். கரெக்டா எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? பழனிக்கு அந்த முன்னாடி அந்த பாலம் இருக்குங்கள? ஆமா, பஸ் ஸ்டாண்ட தாண்டி. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போயிட்டு இருக்கிறீங்க. கரெக்டா அவனுக்கு அடிவாரத்துக்கு பக்கத்துல எங்கேயோ ரூம் அந்த கார் நிறுத்துற இடத்துல வாங்கி இருக்கிறானுங்க. சரி, நேரா வந்திருந்தா நான் நேற்றுக்கு ரூமுக்கு போயிருப்பேன். நம்மளே ஆக்கிட்டு இவனுக்கு கொண்டு வந்து ராக்கெட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க நம்மளையே. இப்ப நான் என்னதான் பண்றது? அவ்வளவுதான், நான் நடந்தே இருக்க வேண்டியதா. 12 மணி நேரங்கிறது ஒரு 13 மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ. அப்புறம் அதான் நான் போய் நான் படுக்கிறேன். நீங்க தாராபுரம் வந்துட்டு எனக்கு கூப்பிடுங்க சாமி. எனக்கு அது புரியுது. இப்ப எனக்கு என்னன்னா, நான் சீனத்தை விட்டுட்டு வரட்டா, இல்ல கோகுலையும் கூப்பிட்டு வரட்டா, இல்ல வெயிட் பண்ணி 2 பேர்த்த கூப்பிட்டு வரட்டா, இல்ல எவனுமே வேணாம் நான் வண்டி எடுத்து நானே தனியா வரட்டா, இல்ல பசேரி வரட்டா? சொல்லு அண்ணா. அதெல்லாம் உங்க இஷ்டம் தானே. ஏன் இஷ்டமா? வண்டி சாவி எங்க இருக்குது? தடுக்கவும் கொடுக்கவும் முடியாது. நீங்க என்னமோ பண்ணிட்டு வாங்க. வண்டி சாவி எங்க இருக்குது? கார் சாவி? கார் சாவி வீட்டுக்கு போங்க, கார்லயே இருக்கு. கார்லயே இருக்குமா? சரி, நான் ஒன்று பண்ணுறேன். நான் ஜீனானுக்கு இப்போ நான் கூப்பிட்றேன், சரியா? நீ அவன்கிட்ட சொல்லு, நீ காரை மட்டும் எடுத்து கொடுறான்னு சொல்லு, சரியா? தயவு செய்து இதை சொல்லு, அப்போ தான் வந்து எடுத்து கொடுப்பான். இல்லை கோகுல்கிட்டயா சொல்லு, கார் எடுத்துட்டு வாடான்னு. நான் கோகுல் லைனில் போடுறேன். முன்னாடி சீட்ல பண்றானா? அடே, முன்னாடி சீட் எங்கே இருக்குது? ஒன்று பண்ணிட்டா. தகர சீட்டா? ஆனாலும் உனக்கு இப்படிலாம் இருக்கக்கூடாது தம்பி. தகர சீட்டுங்கிற, முன்னாடி சீட்டுங்கிற. ஆனால் நீ அடி பிரகாசம் பண்ணுற மாதிரி தெரியல, வாயெல்லாம் உளருது. ஒரே நிமிஷம், நான் சொல்றது நீ கேளு சாமி. நீங்க வீடியோ கால் வாங்க, நான் சொல்றேன், பேசிக்கலாம். வீடியோ கால் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வீடியோ கால் வாங்க ஃபர்ஸ்ட். எதுக்கு வீடியோ? வீடியோ கால் வாங்க, உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். எனக்கு ஒன்று காட்டுறியா? சரி, வாட்ஸ்அப்பில் கூப்பிட்றாரு. அவன் கண்டுபிடிச்சிட்டான். லெஃப்ட்ல வாரம் பாருன்னா சரி, நடந்து வந்துட்டு இருக்கிறேன் பாரு. நானு உள்ள வந்து இதுக்குள்ள போந்து நடந்து வந்துட்டு. அவன் ஃப்ராடுடா. அவன் கண்டுபிடிச்சிருவா. அவெல்லாம் கண்டுபிடிச்சிருவா. பேசாம நீ வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசிடுங்க. வீடியோ ஆன்ல தான்டா இருக்குது பைத்தியக்கார அப்படின்னு. போன் வடியே சொல்றான். நான் வீடியோ ஆன் பண்ணாம அவன் வீடியோ மட்டும் பாக்குறதாமா. அதைத்தான் நானும் சொல்றேன். வீடியோ ஆன்ல தான்டா இருக்குது, உனக்கு தானே தெரிய மாட்டேது அப்படின்னு வேலை முடிச்சு. இந்த இப்ப பாரு நான் பண்ற கூத்து. ஓ முருகா, வீடியோ ஆன் பண்ணுனா. அட நீ காலையில உனக்கு வந்து அதே பிரச்சனை தான். என்ன ஆட மாட்டேங்குது எனக்கு? அது ஒண்ணு இல்லனா. ஒண்ணு இல்லையா?
காரை விட்டு இறங்கி காரை விட்டு இறங்கி ரூம் பேக்கரி கடை இருக்கு. சரி. இன்னைக்கு ஒரு நல்ல இல்ல கரெக்டா கிடைக்கு. ஆடா மறுபடியும் பாரு, இன்னைக்கு காலைல நீ எனக்கு வீடியோ வீடியோ வந்துச்சா? காலையில அது நான் டியோல கூப்பிட்டது நான் ஆஃப் பண்ணியிருந்தேன். டியோனா வேற முருகனை பார்த்துங்க எங்க எங்க அது இருந்தா இருந்து. ஓம் முருகா, நான் பள்ளிக்கு வரல, நீ மட்டும் வந்துரு. பஸ் ஸ்டாண்டு கிட்ட நடந்து போயிட்டு இருக்கிறேன். ஆமா, நான் முருகனை தரிசிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வருஷம் தானே நீ போயிட்டு இருக்கிறது? ஆமா. எப்படி இருந்துச்சு அனுபவம்? பாத்ரூம் போகும்போது ஏப்பா போமா அப்படின்றாங்க 3 மணிக்கு அருமையடா அப்படின்ட்டு கிளம்ப வேண்டியதான். இப்பதாட்டா வந்த அப்படிங்கியா? நான் அதான் அடுத்த டைம் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு அடுத்த டைம்ல பாத யாத்திரை வர மாதிரி இருந்துச்சுன்னா கோகுலு நானு வீனஸ் வந்தா வந்துருவான். அப்புறம் வந்து இங்க கார்த்தி இருக்குறான். இந்த மாதிரி ஆளுங்க இருந்துட்டா எனக்கு தெரிஞ்சுக்காதுண்ணா. நம்மளாம் ஒரே லெவல, அதாவது நீங்க நடக்கிற என்ன பாசம் அந்த பாசத்துக்கு நான் வந்தேன்னா 3 நாள் அதே பாசத்துல தான் வரணும். ஆமா. அதனால மெதுவா நடக்கிற ஆளுங்க ஒரு 4 பேர்த்த செட் பண்ணிட்டு தான் பாத யாத்திரை முடியும். அண்ணா காலு தான் பொத்துக்குச்சா? அப்படிலாம் இல்ல இல்லண்ணா, சுளுக்கி இருக்குது லெப்ட் காலு. ரைட் எல்லாம் நரம் சுளுக்கி இருக்குது. மூவ் போட்டு போவோம் சரியா இல்லையா? எல்லாம் பண்ணிட்டேன். பேசாம நானும் உங்க கூட வந்திருக்கலாமா ஜோடிக்கு? ஆமாண்ணா, ரொம்ப கஷ்டமாயி போச்சுண்ணா. கரெக்ட் தான். இந்த கால் வலியோட அந்த அளவுக்கு பழி வாங்கல. இந்த பசங்க எல்லாம் பழி வாங்கிட்டாங்களா? தனியா வந்து நடக்கிறது தான் ரொம்ப பழியாகி போச்சு. புரியுது. ஹலோ மக்களே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா பழனி பாத யாத்திரை போயிட்டுருக்கோம். அதாவது நான் பாத யாத்திரை வரேன்னு சொன்னப்போ என்னன்னாங்க, அண்ணா வாண்ணா உங்களை விடவே மாட்டோம் கூடயே வரேன்னு சொன்னானுங்க. ஒரு 20 பேர் சொன்னானுங்க. அந்த 20 பேரும் பாருங்கள், என் பின்னாடியும் யாரும் இல்லை, என் முன்னாடியும் யாரும் இல்லை. என்னை தனியாக விட்டுட்டு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி போயிட்டானுங்க. இப்போ நான் 4 கிலோமீட்டர் போயிட்டுருக்கிற வெயிலில் தொங்கான்னு நடந்து போயிட்டுருக்கிறேன். இனிமேல் இவனுக்கு கூட நான் பாத யாத்திரையாக வரக்கூடாது முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் பழனி பாத யாத்திரை வர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தனியாக வந்து மாட்டிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வர கூடையே வரேன்னு சொல்லுவானுங்க, அவனையெல்லாம் நம்பிடாதீங்க சரிங்களா? ஒன்றா அவனுக்கும் உங்களுக்கும் ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுக்கோங்க. வருவேன்னு சொல்லுவானுங்க, அவனுக்கு பாட்டுக்கு வேகமாக போயிடுவானுங்க. பழனிக்கு ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. என்ன தான் 120 150 கிலோமீட்டர் இருந்தாலும் என்னை மறுபடியும் தனியாகவே நடக்க விட்டுட்டுருக்குறாங்க. எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, நான் தான் கடைசியாக போயிட்டுருக்கிறேன். பொறுமையாக போயிட்டுருக்கிறேன். என் கூட கம்பெனிக்கு யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நான் வந்து ஸ்லோவாக நடக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸ்லோவாக தான் என்னால் நடக்க முடியுது, என்ன பண்ணுறது? இருந்தாலும் போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஸ்லோவாக வாக் பண்ணுவீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் என் கூட வந்துடுங்க. நம்ம ஒன்றா ஸ்லோவாக வாக் பண்ணி பழனி போகலாம். ஓகேங்களா?